வணக்கம். நீங்க எப்பவாவது திருச்சியில இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அதிகாலையில போயிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதிகாலை மணி ஒரு 5:30 மணி இருக்கும். காவிரியோட குளிர்காத்து கற்பூரத்தோட நறுமணத்தோட மெதுவா உங்கள வருடுது. கோயில் மணியோட மெல்லிய ஓசையும் கேக்குது. அந்த அமைதியான சூழல்ல ஒரு கம்பீரமான யானை, அதோட தும்பிக்கையில ஒரு வெள்ளிக்குடத்துல காவிரி நீர் மெதுவா கல் படிக்கட்டுகள்ல ஏறி கருவறைக்கு முன்னாடி வந்து நிக்குது. இது வெறும் ஒரு சடங்கு இல்ல. ஸ்ரீரங்கத்துல தினமும் நடக்கிற இந்த அதிகாலை நிகழ்வு ஒரு சடங்கை தாண்டி பணிவு, பக்தி, அப்புறம் சமூக புரட்சி பத்தின ஒரு ஆழமான செய்தியா எப்படி மாறுதுன்னு புரியும். வாங்க, இந்த கதையோட ஒவ்வொரு முடிச்ச அவிழ்த்து பார்க்கலாம். சரி, முதல்ல அவினாஷ் விஜய் என்ற ஒரு பயணி பகிர்ந்த அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அவர் சின்ன வயசுல ஒரு கதை கேட்டிருக்காரு. முதலை கிட்ட மாட்டின ஒரு யானை ஆதி மூலமேனு கத்த பெருமாள் வந்து தன்னோட சக்கரத்தை அனுப்பி அதை காப்பாத்தினானா. ஆமா, அதுக்கு நன்றி கடனா அந்த யானையோட வம்சமே தினமும் பெருமாளுக்கு சேவை செய்யுதுன்னு அந்த கதை முடியும். இது நம்ம எல்லாரும் கேட்ட கதை தான். ஆமா. இது கஜேந்திர மோக்ஷம் என்ற புராண நிகழ்வு. அதாவது, ஆபத்துல இருக்கிற ஒரு உயில் தன்னை முழுமையா கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது இறைவன் எந்த தடையையும் தாண்டி வந்து காப்பாத்துவார் என்றதுதான் அதோட தத்துவம். சரி. குழந்தைகளுக்கு பக்தியோட ஆழத்தை சொல்றதுக்கு இது ஒரு சிறந்த கதை. ஆனா ஒரு நாள் அதிகாலையில ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போன அவினாஷுக்கு இந்த கதை ஒரு கதையா மட்டும் தெரியல. ஓ. அங்க ஆண்டாள் என்ற கோயில் யானை ஒரு வெள்ளிக்குடத்துல காவிரி தண்ணியை எடுத்துட்டு ரொம்ப கம்பீரமா கோயிலுக்குள்ள வருது. அது மட்டும் இல்ல, அந்த குறுகலான கல் படிக்கட்டுகள்ல ஏறி கருவறைக்கு முன்னாடி நின்னு பூஜை உச்சத்தை அடையும் போது ஒரு பிளிருது. ஆஹா! ஆறு சின்ன வயசுல கேட்ட கதை அப்படியே கண் முன்னாடி நடந்திருக்கு. அந்த அனுபவம் அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கு. நீங்க சொல்றது சரிதான். அந்த நிகழ்வு பாக்குறவங்கள ஒரு கணம் மேய்ச்சில் இருக்க வைக்கும். இதுக்கு பேரு விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம். ஆமா, கோயிலோட முதல் சடங்கே இதுதான். அந்த ஆண்டாள் யானை 1986ல இருந்து தினமும் இந்த சேவையை செஞ்சுட்டு வருது. ஆனா இங்க இன்னும் சில நுட்பமான விஷயங்கள் இருக்கு. சொல்லுங்க. அந்த யானையோட லக்ஷ்மி அம்சமா ஒரு பசுவும் ராஜகம்பீரத்துக்கு அடையாளமா ஒரு குதிரையும் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும். உறக்கத்திலிருந்து எழும் பெருமாளோட முதல் பார்வை இந்த உயிர்கள் மேல விழணும் அன்றது ஐதீகம். இது சுவாரஸ்யமா இருக்கே. ஏன் ஸ்பெசிபிக்கலி இந்த மூஞ்சல் உயிர்கள்? இதுக்கு பின்னாடி ஏதாவது குறியீடு இருக்கா? நிச்சயமா. யானை வந்து பலத்தையும் அசைக்க முடியாத பக்தியையும், பசு வற்றாத செல்வத்தையும், குதிரை ராஜ அதிகாரத்தையும் வெற்றியையும் குறிக்குது. ஓ, அப்படியா? ஆமா. ஒரு நாளோட தொடக்கத்துல இறைவனோட முதல் பார்வை இந்த உலகத்தின் நல்வாழ்வுக்கு தேவையான இந்த 3 அம்சங்கள் மேலேயும் படணும் அப்படின்றதுதான் இந்த சடங்கோட தாத்பரியம். புரியுது. ஒரு வகையில தெய்வீகத்தை அன்றாட உலக தேவைகளோட இணைக்கிற ஒரு முதல் படி இது. அப்போ இந்த யானை, பசு, குதிரை எல்லாம் ஒரு பக்கம். ஆனா இந்த சடங்குக்கு ஒரு ஒலி வடிவம் இருக்குமே, மந்திரங்கள், பாடல்கள்னு. ஆமா. கடவுளை எழுப்பணும் அப்படின்ற இந்த யோசனை அது எப்படி வந்தது? அருமையான கேள்வி. இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்ற காட்சிக்கு உயிர் கொடுக்கறதே அதோட இசைதான். அந்த இசைதான் இந்த சடங்குக்கான மூல ஆதாரம். ஆமா, அதுதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எழுதின திருப்பள்ளி எழுச்சி. ஓ, திருப்பள்ளி எழுச்சி வெறும் 10 பாடல்கள் கொண்ட ஒரு சிறிய தொகுப்பு தான். ஆனா ஸ்ரீரங்கத்துல நடக்கிற இந்த பிரம்மாண்டமான அதிகாலை நிகழ்வுக்கே அதுதான் அஸ்திவாரம். ஒரு நிமிஷம், ஆழ்வார்னு சொன்னீங்க. நம்ம நேயர்கள்ல சிலருக்கு அந்த சொல் புதுசா இருக்கலாம். கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஆழ்வார்கள் என்றவங்க சுமார் 7 முதல் 9ஆம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த வைணவ மிஸ்டிக் கவிஞர்கள். ஓகே. இறை பக்தி மேல கொண்ட தீராத காதலால அவங்க பாடின பாடல்களே தெய்வீக தன்மை வாய்ந்ததா கருதப்படுது. அவங்க மொத்தம் 12 பேரு. சரி. அவங்கள ஒருத்தர் தான் இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவர் பாடினதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. ஓகே. இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கும் நாம பொதுவா கேக்குற சுப்ரபாதம்க்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே கடவுளை எழுப்புற பாடல்கள் தானே? மேலோட்டமா பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா உணர்வு நிலையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்படியா? உதாரணமா சமஸ்கிருதத்துல இருக்கிற வெங்கடேஷ சுப்ரபாதம் எப்படி இருக்கும்? கௌசல்ய சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தேன்னு ரொம்ப மரியாதையான தெய்வீகமான தொனியில இருக்கும். ஆமா. பிரபஞ்சத்தின் நாயகனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, காலை பொழுது புலர்ந்து விட்டது, எழுந்தருள்வீராக என்ற மாதிரி ஒரு ஃபார்மலான வேண்டுகோள் அது. புரியுது. ஒரு அரசன் முன்னாடி பிரஜன்னு பேசுற மாதிரி. சரியா சொன்னீங்க. ஆனா திருப்பள்ளி எழுச்சி அப்படி இல்ல. அதுல ஒரு நெருக்கம், ஒரு உரிமை இருக்கும். ஒரு உரிமை? ஆமா. ஒரு நண்பனை, ஒரு தந்தையை எழுப்புற மாதிரி இருக்கும்.
முதல் பாடல்லையே கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான், கணவரில் அகன்றது காலையம் பொழுதாயின்னு சொல்றார். அதாவது சூரியன் கிழக்குல உச்சிக்கு வந்தாச்சு, இருட்டெல்லாம் போயிடுச்சு, கலை ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாடுகளெல்லாம் மேய்ச்சல் கவுத்து விட்டுட்டாங்க, இடையர்களோட புல்லாங்குழல் சத்தம் கேக்குது, இன்னும் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா அரங்கத்தம்மா, பள்ளி எழுந்துருளாயேன்னு ரொம்ப உரிமையா கேட்பார். அந்த துணியில இருக்கிற வித்தியாசம் புரியுதா? இதுதான் பக்தி இயக்கம் தமிழுக்கு கொடுத்த கொடை. அது பக்தியை ஒரு தெய்வீக பெடஸ்டல்ல இருந்து இறக்கி இதயத்துக்கு நெருக்கமான ஒரு உறவா மாத்துச்சு. இது ரொம்ப அழகா இருக்கு. அந்த பாடல்கள்ல இருந்து இன்னும் சில வரிகளை பார்க்கலாமா? நிச்சயமா. இரண்டாவது பாடல்ல ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு. ஆழ்வார் பாடுவார், சுழன்றொடு தரங்கம் கந்த காவிரிவாய், விழுங்கிய முதலையின் பிழம்புரை பேழ்வாய், கழலினை யானை நற்கரங்கொண்டு கழித்தொழ அன்று வந்து உதவிய பெருமாளே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு. ஒரு நிமிஷம், இது அவினாஷ் கேட்ட அந்த கஜேந்திர மோக்ஷம் கதை தானே? ஆமா. முதலையின் வாயில் சிக்கிய யானை உன்னை கூப்பிட நீ ஓடி வந்து உதவினியே, அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்காக எழுந்துருன்னு கேக்குறார். எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த சடங்குல நிக்கிற ஆண்டாளும் இந்த கவிதைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஆமா, அந்த சடங்கு வெறும் காட்சி இல்ல, அது இந்த கவிதையோட நேரடி அரங்கேற்றம். அந்த யானை அங்கே நிற்பதன் மூலமா அந்த புராண கதையையும் ஆழ்வாரோட வேண்டுதலையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவுபடுத்துது. இதுதான் நீங்க சொல்ல அந்த மையப்புள்ளி. கரெக்ட். 4வது பாடல்ல வர்ற வர்ணனை இன்னும் பிரமாதமா இருக்கும். மேட்டில மேதிகள் தழைவிடு மாயர்கள் வேய்க்குழை லோசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள். ஆமாம். அதாவது இடையர்களோட புல்லாங்குழல் சத்தம், மாடுகளோட கழுத்துல கட்டிய மணி ஓசை, பூக்களை சுற்றும் வண்டுகளோட ரீங்காரம்னு அதிகாலையோட அத்தனை ஓசைகளையும் வர்ணிச்சிருப்பார். கேட்கும்போதே ஸ்ரீரங்கத்தை சுத்தி இருந்த அந்த காலத்து கிராமத்தை அதிகாலை கண்முன்னாடி வருது. இது வெறும் துதி இல்ல, இது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. இல்லையா? ஆமா. இந்த உரிமையான வேண்டுதல்கள், இந்த இயற்கை வர்ணனைகள்லாம் சேர்ந்து ஒரு கேள்வியே எழுப்புது. என்ன கேள்வின்னு? இவ்ளோ நெருக்கமாவும் பணிவாவும் அதே சமயம் இவ்ளோ கவிதை நயத்தோடவும் ஒருத்தரால் எழுத முடியுதுன்னா அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கணும்? ஒரு மனுஷன் என்னவெல்லாம் கடந்து வந்தா இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்க முடியும்? அந்த கேள்விக்கான பதிலை தேடும்போதுதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரோட வாழ்க்கைக்குள்ள போக வேண்டியிருக்கு. சரி, இவ்ளோ அழகான பாடல்களை எழுதின இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் யார்? அவரோட கதை என்ன? அவரோட இயற்பெயர் விப்ர நாராயணர். திருமங்கடுல பிறந்த ஒரு பிராமணர். வேதம் சாஸ்திரம் எல்லாத்தையும் கரகண்டவர். ஓகே. ஆனா அவருக்கு அதுலெல்லாம் பெரிய ஈடுபாடு இல்ல. அரங்கனுக்கு மாலை கட்டி சேவை செய்யறது தான் தன்னோட பிறவி பயன்னு நம்பினார். அதுக்காகவே ஸ்ரீரங்கத்துல ஒரு அழகான நந்தவனத்தை உருவாக்கி துளசி மாலை கட்டி தன்னோட வாழ்க்கையை முழுசா பெருவாளுக்கு அர்ப்பணிச்சவர். ஒரு முனிவர் மாதிரி வாழ்ந்தவர். ஆமா. இதுல என்ன திருப்பம் வரப்போது? அங்கேதான் தேவதேவின்ற ஒரு பெண் வர்றா. சோழராஜாவோட அரசவையில ஆடுற ஒரு தேவதாசி அவ. தேவதாசி? இங்கே நாம தேவதாசின்ற சொல்ல அதோட வரலாற்று பின்னணியோடு புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் அவங்க கலைகளுக்காகவும் கோயில் சேவைக்காகவும் தங்களை அர்ப்பணித்த பெண்கள். தேவதேவி தன்னோட அக்கா கூட ஒரு நாள் விப்ர நாராயணரோட நந்தவனத்தை கடந்து போறா. அப்போ விப்ர நாராயணரோட வைராகியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறா. அவரோட பக்தி அவரை ஈர்த்திருக்கு. ஆமா, ஆனா அது வேற மாதிரி ஒரு சவாலா மாறுது. அவளோட அக்கா இவரெல்லாம் சாதாரண ஆள் இல்ல, ஒரு முனிவர் மாதிரி, இவரை யாரும் மயக்க முடியாதுன்னு சொல்ல தேவதேவிக்கு அது ஒரு ஈகோ சேலஞ்சா மாறிடுது. ஆமா, 6 மாசத்துல இவரை ஏன் வசப்படுத்துறேன்னு சபதம் போடுறா. ஒரு மாணவி மாதிரி வேஷம் போட்டு நந்தவனத்துல சேவை செய்யறேன்னு சொல்லி அவர்கிட்ட சேர்றா. மெதுவா தன்னோட அழகாலையும் பேச்சாலையும் அவரை மயக்கி கடைசியில தன்னோட சபதத்துல ஜெயிச்சிடுறா. அப்போ ஒரு முனிவர் மாதிரி வாழ்ந்த விப்ரநாராயணர் தன்னோட பக்தியை மறந்து அந்த பெண் மேல மையல் கொண்டுடுறார். இது ஒரு கிளாசிக் டிராஜடி மாதிரி கேக்குதே. ஆமா. ஆன்மீக அழகுல லயிச்சிருந்த ஒரு மனிதன் உலகியல் அழகுல மயங்கி வீழ்ந்துடுறான். மிக சரியா சொன்னீங்க. அவர் தன்னோட பக்தி, சேவை, செல்வம் எல்லாத்தையும் இழந்து தேவதேவிக்காகவே வாழ்றார். கடைசியில் அவரோட செல்வம் எல்லாம் கரைஞ்சு போனதும் தேவதேவியும் அவரோட தாயாரும் அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. நடுத்தெருவுக்கு வந்த விப்ரநாராயணர் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறார். இந்த நிலைமையில தான் பெருமாளே ஒரு தெய்வீக நாடகத்தை நடத்துறாரு இல்லையா? ஆமா, இது ஒரு திருவிளையாடல். பக்தன் தடமாறும்போது அவனை வெறுமனே கைவிட்டுடாம ஒரு பாடம் கத்துக் கொடுத்து திருத்தி ஆட்கொள்றதுக்காக இறைவன் நடத்துற ஒரு நாடகம். சரி.
பெருமாள் தன்னோட ஒரு சீடர் வேஷத்துல கோயில்ல இருந்த ஒரு தங்க வட்டில, அதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் தேவதேவி வீட்ல இத விப்ரநாராயணர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டு வர்றார். மறுநாள் காலையில கோயில்ல பாத்திரம் காணாம போனது தெரிஞ்சு விசாரணை நடக்குது. கடைசில தேவதேவி வீட்ல பாத்திரம் கிடைக்குது. அப்போ திருட்டு குற்றம் விப்ரநாராயணர் மேல விழுது. ஆமா, அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். அட பாவமே! சிறையில தான் அவர் தன் தவற்றை உணர்ந்து கதறுகிறார். அரங்கா, உனக்கு சேவை செய்யறது விட்டுட்டு ஒரு பெண்ணுக்காக நான் எல்லாத்தையும் இழந்தேனேன்னு அழுகிறார். அப்போ பெருமாள் சோழ மன்னனோட கனவுல தோன்றி நடந்த எல்லாத்தையும் விளக்கி, அது நான் செஞ்ச நாடகம், ஏன் பக்தனை விடுவின்னு சொல்றார். அப்புறம் மன்னனும் அவரை விடுதலை செய்யறான். அப்போதான் விப்ரநாராயணருக்கு அந்த ஞானோதயம் பிறக்குது. அதுக்கப்புறம்தான் அவர் தொண்டரடி பொடி ஆழ்வார்னு பேர் மாறுறாரு. அந்த மாற்றத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுதான் அவரோட கதையோட உச்சக்கட்டம். சிறையிலிருந்து வெளியே வந்த விப்ரநாராயணர் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறார். என்ன உண்மை? நான் இவ்ளோ நாள் பெருமாளுக்கு பூமாலை கட்டி சேவை செஞ்சேன். ஆனா அந்த சேவையில ஒரு சின்ன கர்வம் இருந்தது. நான் ஒரு பக்தன் என்ற அகங்காரம் இருந்தது. அதனாலதான் நான் விழுந்தேன். உண்மையான பக்தின்றது இறைவனுக்கு சேவை செய்யறது மட்டும் இல்ல, இறைவனோட அடியார்களுக்கு சேவை செய்வதுதான் உயர்ந்ததுன்னு உணர்றார். அப்போ அவர் நாம் பெருமாளோட பக்தன் அன்ற நிலையில இருந்து நாம் பெருமாளோட பக்தர்களோட பக்தன் அன்ற நிலைக்கு போறாரு. அருமை, அதுதான் அந்த மாற்றம். அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வர்ற எல்லா பக்தர்களோட கால்பாதங்களிலிருந்து விழும் தூசியை எடுத்து தன்னோட தலையில போட்டுக்கிட்டாரு. ஓ, இதனால தான் அவருக்கு தொண்டரடி பொடி, அதாவது தொண்டர்களின் காலடி தூசி என்ற பெயர் வந்தது. இது ஒரு பெயர் மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு அடையாள மாற்றம், ஒரு புரட்சிகரமான சமூக நிலைப்பாடு. இந்த மாற்றத்தை அவரோட திருப்பலி எழுச்சியோட கடைசி பாடல்ல நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அந்த 10வது பாடல் அவரோட முழு வாழ்க்கை பயணத்தோட சாராம்சம். அதுல அவர் சொல்வார், இந்திரன் உள்ளிட்ட தேவர்களெல்லாம் பெரிய பரிசுகளோட வாசல்ல காத்திருக்கிறாங்க. ஆனா நான் அப்படி வரல. தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டரடிப்பொடி என்னும் மடியேனை அழியனன் என்று உன் அடியவர்க்கு ஆட்படுத்தாய்னு பாடுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது, என் தோள்ல ஒரு பூக்கூடையும் துளசி மாலையும் தான் இருக்கு. நான் தொண்டரடிப்பொடிங்கிற ஒரு சாதாரண அடியான், என்னையும் உன்னோட அடியவர்களுக்கு அடிமையா ஏத்துக்கோன்னு கேட்பான். ஒரு அறிஞனா பக்தனா ஆரம்பிச்சு உலக ஆசைகள்ல விழுந்து இறைவனால மீட்கப்பட்டு கடைசியில எல்லா அகங்காரத்தையும் விட்டு நான் தொண்டர்களின் தூசின்னு சொல்ற அந்த நிலை, அதுதான் அவரோட கவிதைகளுக்கு அந்த ஆழத்தையும் உரிமையும் கொடுக்குது. அப்போ இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் கோயில்ல அதிகாலையில நடக்கிற ஆண்டாள் யானையோட சேவை வெறும் ஒரு சம்பிரதாயம் இல்ல, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எழுதின திருப்பள்ளி எழுச்சி. சரி, அந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி வீழ்ச்சியையும் மீட்பையும் சந்திச்ச ஒரு மனிதனோட உருக்கமான கதை இருக்கு. அவர் அடைஞ்ச அந்த பணிவு தான் அந்த கவிதையில உரிமையா வெளிப்படுது. ஆமா, நாம அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும்போது அந்த யானையை பார்க்கறோம், அந்த பாடல்களை கேட்கறோம். ஆனா உண்மையில நாம பார்க்கறது தொண்டரடிப்பொடி ஆழ்வாரோட வாழ்க்கையத்தான். ஓ, ஒரு மனிதன் தன் கருவத்தை இழந்து எப்படி உண்மையான பணிவை அடைந்தான் என்ற கதை தான் அங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அரங்கேற்றப்படுது. அந்த சடங்கு நமக்கு தினமும் ஒன்னு சொல்லுது, பக்திக்கு அடிப்படை பணிவு. அந்த பணிவு எல்லா உயிர்களையும் சமமா மதிக்கிறதுல இருந்தா தொடங்குது. இதுல நீங்க சொல்ற சமத்துவம்ன்றது ரொம்ப முக்கியமான புள்ளி. அவரோட இன்னொரு பிரபந்தமான திருமாலையில சாதி பாகுபாடுகளை கடுமையா எதிர்த்திருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருமாலையில ஒரு பாசுரத்துல சொல்வார், பிறப்பால் உயர்ந்த பிராமணர்களா இருந்தாலும் பகவானை மதிக்காதவர்களை விட பிறப்பால் தாழ்ந்தவர்களை கருதப்பட்டாலும் பகவான் மீது பக்தி கொண்டவர்களே உயர்ந்தவர்கள்னு ரொம்ப தெளிவா சொல்றார். நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிராமணராவே பிறந்த ஒருத்தர் தன் பெயரை தொண்டர்களின் கால்தூசின்னு மாத்திக்கிட்டு பிறப்பை விட பக்தியே உயர்ந்ததுன்னு பாடுறது எவ்வளவு பெரிய புரட்சி. அப்போ நாம இன்னைக்கு ஒரு கோயில் சடங்க பார்க்கும்போது அதோட பிரம்மாண்டத்தையும் சம்பிரதாயங்களையும் மட்டும் பார்க்கறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான செய்தியை நாம கவனிக்க தவறிடுறோம். இதுல நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஒரு தனி மனிதர் இல்ல, அவர் ஒரு குறியீடு. குறியீடா? ஆமா, வீழ்ந்த ஒரு மனிதனை அவனோட தவறுகளுக்காக ஒதுக்காம அவனை திருத்தி அவனை ஒரு ஞானியா மாத்தி அவனோட வார்த்தைகளையே தனக்கான துதிப்பாடலா ஏத்துக்கிட்ட ஒரு தெய்வீக கருணையின் குறியீடு. நாம பார்க்கிற பல கோயில் சடங்குகளுக்கு பின்னாடி இது மாதிரி தனி மனிதர்களோட ஆழமான வாழ்க்கை அனுபவங்களும் சமூக சீர்திருத்த கருத்துக்களும் மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆமா, இருக்கலாம்.
ஒரு சடங்க வெறுமனே பின்பற்றதை விட அது ஏன் உருவாக்கப்பட்டது, அதை உருவாக்கியவரோட நோக்கம் என்னன்னு நாம யோசிக்க ஆரம்பிச்சா அதோட உண்மையான அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும்.